ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ஆட போகிற கேம் தான் டெட் ஐ. அப்புறமா நான் புது யூடியூபர், யாரா இந்த யூடியூபர், இந்த பேர், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்காதுங்க. அப்புறமா இதை நான் ஃபஸ்ட் டைம் ஆடுறதுனால என்கிட்ட பிசி இந்த மாதிரி இருக்காது, சப்ஸ்கிரைபர்ஸும் அவ்வளோ இருக்காது, நான் அவ்வளோ பப்ளிஷ் ஆகிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். இந்த மோட்டிவில் எனக்கு நல்லா சப்போர்ட்டாக ஆகும். ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள். அப்புறமா இந்த கேமில் டிடிஎம் இருக்குது. இன்னொரு கேம் வந்து எஃப்எஃப்ஏ. இந்த எஃப்எஃப்ஏனா எல்லோரும் தனித்தனியாக யாருக்கும் சண்டை போடும். டிடிஎம்னா டீம் சண்டை போடும். சரி, இப்போது நாங்கள் ஒரு டீம் இங்கே நாங்கள் சண்டை போட மாட்டோம். ஆனால் அங்கே இந்த டீமில் இருக்கிறவங்க நம்ம கூட சண்டை போடுவோம். அப்புறம் இது அவ்வளோ பப்ளிஷான கேம் கிடையாது. ப்ரோக்ஹேவன், க்ரோவா கார்டன், ஸ்டீல் மாதிரி. ஆனால் இந்த கேம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேமு, இந்த கேம் ப்ளஸ் சில கேம்ஸில் நான் வந்தேன்னா வருவேன். அப்புறமா இன்விடேஷன் ஃப்ரெண்டு குரூப் கொடுக்கணுமா, அந்த ஐடி வந்து ஐடி மட்டும் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் உங்கள் ஐடியில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்டாக நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஏன்னா இப்போ ஸ்கூலுங்க இப்போ கிடையாது. அப்புறமா எங்கள் அப்பா அம்மா என்ன அவ்வளோ ரிச்சுன்றதுனால நாங்கள் இந்த மாதிரி பெரிய ஐட்டம்லாம் வாங்க மாட்டோம். பிசி கம்ப்யூட்டர்னால ஃபோன் எடுக்கிறேன். ஃபோனில் எப்படி வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆப்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஒரு ஆப் தனியான இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி கேமிங் அதுவே காட்டும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ளே மட்டும் பண்ணால் போதும். அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியே விளாட்லாம். நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணின்னு தான் விளாட்றதுனால இப்போ நான் எதுவும் நோட்டீஸ் சடனாக பண்ண மாட்டேன். அப்புறமா சொன்னால் நோட்டீஸ் பண்ணுறேன்னா ஆல்ரெடி இது வாய்ஸ் ரெக்கார்ட் எடுத்துருக்கு. அப்புறமா இந்த இடத்துல சொன்னால் நம்ம ஃபுல் ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே யார் வேணால் சண்டை பண்ணுவாங்க. அப்புறம் நெட் லேக் ஆகுன்றதுனால ப்ளீஸ் கொஞ்சம் அப்புறம் இவ்வளோ நேரம் ஐயோ நீங்கள் இன்னும் வீடியோக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட் இருக்குது. வாங்க இப்போ கேம் விளாட்லாம். அவனை கேம் யாருக்கும் ஷார்ட் அப்போனா பெரிய டீசன்ட் யூடியூபர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் 108. இவ்வளோ கம்மி சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல் எல்லா யூடியூப் சேனலும் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. இதுதான் இன்னும் ஒன்று கூட ஆகலை, ஒரு வாட்டி கூட. ஸோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு இது பிடிக்கல, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நல்லா மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வா இப்போ யாராக இருக்கணும் அப்படின்னு. ஓ பேகன் பேக்கன் வரான். இந்த பேக்கன் எடுத்து அடி யார் அப்புறமா இந்த வீடியோவில் நீங்கள் வரீங்களா, இந்த மாதிரி உங்கள் அவதாரிங்க வருதுன்னா சாரி இந்த வீடியோவில் இல்லை நீங்கள் அடிச்சிட்டிங்க ப்ரோ. இந்த வீடியோவில் நான் ஜெயிக்க ட்ரை பண்ணும்போது என்னை ஜெயிக்க முடியல, நீங்கள் ஜெயிக்கலாம்னு இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து வச்சுக்கோங்க. இந்த கேமில் யார் வந்து யூடியூபர்ஸ் இந்த மாதிரி இது பார்ப்பீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம கேம் ஆடும்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்புறமா நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்மால் கிரியேட் ஆகலாம். கிட்ட இருக்காங்க எடுத்துட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். பண்ணால் இந்த இடத்த விட்டுறக்கூடாதுங்க. கீழ் தான் பண்ணி அப்புறமா இங்கே இந்த கேம் ஆடும்போது ப்ளீஸ் நீங்கள் என்னை பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி கேம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு சில யூடியூப் எனக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா நான் யூடியூபர் அதே நேரத்தில் கேம் கான்சன்ட்ரேட்டாக பண்ண கூட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம்னா இந்த மெயினாக 3வது பேசுகிறது சேட்லாம் வராது. மாட்டேன்னு நம்புகிறேன். இங்கே இருக்கு நான் என்ன பார்க்க மாட்டேன். சொத்தில் அடிச்சுட்டு வார் யார் வெளியே வரத்துக்கு செகண்ட் பொசிஷனா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடணும். ஸ்லிப் வந்தாச்சு. வேறாலி ஹெல்ப் எவ்வளோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு 7 மினிட்ஸ். ஓகே இப்போ இதுக்கப்புறமா இந்த ஃபைனல் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஆனால் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஒரு மேட்ச் முடிச்சுட்டு அப்புறமா வந்தா அப்புறமா நான் என்ன ரோப்ளாக்ஸ் கேம் ஆடுறேன் நான் ட்ரை பண்ணி பாக்கிறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் வந்துருக்கு அந்த கமெண்ட் கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கெல்லாம் நான் காசு பே பண்ணணும். அப்புறமா அந்த கூகுள் பிளேயில் எப்படி பண்ணுறதுலாம் இது விஷயம்லாம் தெரியாது. உங்களை இந்த வீடியோவில் வந்துருக்கீங்க உங்களை நான் நிறைய வாட்டி சுட்டிருக்கேன்னா ப்ளீஸ் வந்துருக்கேன். ஏன்னா நான் யார் சுடுறேன்லாம் எனக்கு தெரியாது. நல்ல மாட்டவெல்லாம் சுடுறேன் அவ்வளோதான். சரி காய்ஸ், இதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு மேட்ச் தான் நம்ம ஆட போகிறோம். அப்புறமா இவ்வளோ நேரம் ஐயோ எனக்கு இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த அது ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். அந்த ஒரு லைக் ஒரு 5 செகண்ட் தானே ஆகும் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் 5 செகண்ட் தான் ஆகும். ஒரு 5 செகண்ட் மட்டும் யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். யாரா இப்போ இருக்குது மாட்டா வச்சுக்கிறோம். கிட்டே வந்துருக்காங்க பார்க்கல. ஆமாம் இங்கே வந்தால் செக் பண்ண ப்ரோ எப்படி கண்டுபிடிச்சா? நான் தான் சொல்கிறேன் இங்கே காட்டாது. எங்கே எப்படி இன்னும் எதிர்பார்க்குறேன். இங்கே தானே இருக்கா தப்பாக நினச்சிட்டேன். இங்கே நம்ம தான்
எங்கேயோ வந்து ஆர்வேட் ப்ரோ போராடிக்கிறாரு. அப்போ எங்கே கத்துற பின்னாடி பாருங்க. பின்னாடி நீ பாடுறான்னு சொல்லிட்டாங்க. மாற யாரும் யாராச்சுது ஏன் பண்ணிக்கலாம். ஆண்டா வந்துட்டா. இந்த இது நான் எதிர்பார்க்கேன். இது வந்து ஷூட்டிங் மாதிரி எதுவும் வந்து வேறு இங்கே இருக்கா. கரெக்டாக ஏன் பண்ணுறேன் யார் அடி ஆமாம் நான் யூடியூப் வீடியோ போடுறேன். வா இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுறது நான் நம்புகிறேன். இப்போ நியூஸ் செக் பண்ணுறேன். அப்புறமா பண்ணல இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ரீசன்ட் நியூஸும் எல்லா 99% வியூவர்ஸ் நான் வீடியோவில் பார்க்குறவங்கள 1% அப்புறமா இப்போ நான் போட்ட வீடியோலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் லைக் பண்ணா கூட எனக்கு பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு தேர்ட் பர்சன். அம்மா ஜம்ப் ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சைடில் இருக்கும். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இங்கே ஜம்ப் பண்ணுறது அங்கே வார இடத்துல கீழே இருந்தால் ஈஸியாக இருக்கும். நான் மாலை சரியா ஓகே காய்ஸ், இதோட போதும். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்க போகிறோம்.